அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வாழ்த்துக்கள் தோழர்களே. நாம் இன்னைக்கு ஹைதராபாத் சிக்கன் கச்சா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் என்னன்னாக்கா, பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ, சிக்கன் 1.5 கிலோ, வெங்காயம் 3 கிராம், கொத்தமல்லி 1 கட்டு, புதினா 1 கட்டு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், சஜீரா 1 டேபிள் ஸ்பூன், லவங்கப்பட்டை 5 பீஸு, கருப்பு ஏலக்காய் பெரியது 4 பீஸு, ஏலக்காய் சின்னது ஏலக்காய் ஒரு 8 பீஸு, தயிர் 300 இல்லை 350 மில்லி எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழம் 1 அருகில் 2 எடுத்துக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு, நம்ம புளிப்பு தேவைனாக்கா அந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். எண்ணெய் தேவையான அளவு 250 மில்லி, குங்குமப்பு கொஞ்சம், இல்லைனா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிஞ்சி இலை கொஞ்சம், ஆலு புக்காரா கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சிக்கனு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம். ஏன்னா முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் வெங்காயத்தையும் நம்ம 250 கிராம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் நல்லா பொடி நல்லா நைஸாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஏன்னா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுங்க. சிக்கன் நல்லா மஞ்சத்தூளை போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இதில் இப்போ மிளகாத்தூளை 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம், மஞ்சத்தூளை போட்டுக்குவோம், கரம் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம். அதே போல் சஜீரா சின்ன ஜீரா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து போட்டுக்குவோம். அதே போல் கஸ்தூரி மேத்தி எடுத்து போட்டுக்குங்க. அது பெரிய ஏலக்காயும் போட்டுக்குங்க. உப்பு 1.5 டீஸ்பூன் இருக்குங்களா, அந்த 1.5 டீஸ்பூன் போட்டு ப்ளஸ் இந்த கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்து என்ன பண்ணுங்கனாக்கா, அதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, அதாவது பொடி ஆக்கணும் இல்லையா, தனித்தனியாக ஆக்கணும். அதை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் அந்த இஞ்சி பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, 2 டீஸ்பூன் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டாச்சுனாலும் மசாலா ஸ்மெல் வந்துடும். அதனால் ஒரு 1 to 2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. டீஸ்பூன் இல்லை, டேபிள் டீஸ்பூன் போட்டுங்க. ப்ளஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த புதினாவையும் ப்ளஸ் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த பிரியாணி பேர் கச்சா பிரியாணி சொல்லுவாங்க. இந்த மிளகாய் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, பேஸ்ட் மாதிரி, அதையும் அதில் போட்டுக்குங்க. இந்த பிரியாணிக்கு பேர் கச்சா பிரியாணி சொல்லுவாங்க. கச்சா பிரியாணினாக்கா அப்படியே வேக வைக்காமல் பண்ணுறது தான் கச்சா பிரியாணி. தயிர் இந்த 300 மில்லி தயிர் பற்றி நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா தயிர் நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைனாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் போட்டுங்க. கொஞ்சம் எலுமிச்சை பழமையும் நாங்கள் 1 போட்டிருக்கோம், நீங்கள் 2 போட்டுங்க. ஏன்னாக்கா கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்கும். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது மேரினேட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாயும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஆலு பக்கோடா சொல்லக்கூடிய இந்த ட்ரைட் ப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போட்டுங்க. ஒரு 4-5 பீஸ் போட்டுங்க. இது புளிப்பு சுவையை கொடுக்கும், ஏன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும் இது போல் இந்த பிரியாணிக்கு. அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் முன்னாடி அப்படின்னு வச்சுட்டாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த பொன்னிறமாக வரத்துக்குங்க. ரொம்ப தீய விட்டாச்சுன்னா கருப்பாயிடும். இது ஒரு பகுதியாக தான் போட வேண்டியிருக்கு. நம்ம இது இதுலேயே மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல் நம்ம சாப்பாட்லேயும் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இது 250-300 கிராம் வெங்காயத்தை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுங்க. இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்குறது இதுக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் நம்ம மூடி வைக்கணுங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை வச்சு உப்பு ஒரு கைப்பிடி தண்ணி உப்பு கொஞ்சம் போட்டுங்க. அதாவது சைஸுக்கு தேவையில்லையா. ப்ளஸ் இந்த மசாலா, இந்த பச்சை மிளகாலாம் போட்டு கொத்தமல்லி, புதினா, சஜீரா, ஏலக்காய், பட்டை, இலை இதெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸை முன்னாடியே கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா கொதி வந்தோடனே எடுத்து அதில் போட வேண்டியதானுங்க. போட்ட பிறகு அதே நேரத்தில் ஒரு பாட்டம் தடிமனமான உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிங்க முன்னாடி. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன் கலவையை பிரியாணி கலவையை அப்படியே அதில் கொட்டி அதில் கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்குங்க. நல்லா லெவல் பண்ணிவிட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் தூவிக்கிட்டு இந்த ரைஸை நம்ம
பதத்துக்கு பார்க்கணும். ஒரு 50% to 70% வந்து வெந்த பிறகு என்ன பண்ணணும், எடுத்து மேலே கொட்ட வேண்டியதுதாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோமா, எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அதாவது நம்ம ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ண எண்ணெயே எடுத்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். 850 மில்லி வந்து நம்ம எண்ணெய் இதுக்கு தேவைப்படுது. என்ன இப்போ ஒரு என்னன்னாக்கா அது தோசை கடாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே வச்சுட்டு எதுக்காக அப்படின்னாக்கா இது வந்து தம் போடணும் இல்லையா, டைரெக்டாக நம்ம வச்சாச்சுனாக்கா அடி பிடிச்சிடும். சரிங்களா? அப்போ அந்த கடாயை ஏதாவது ஒன்று தவா ஒன்று வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சிக்கன் மேலே வந்து ரைஸை வந்து வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 50% to 70% வேக வச்சுருக்கிற ரைஸை வந்து மேலே கொட்டிட வேண்டியதுதாங்க. இந்த ஹீட்லேயே வந்து அது இந்த உள்ள இருக்கிற சிக்கன் வந்து வேக ஆரம்பிக்குங்க. ஆக்சுவலாக நம்ம பிரியாணி செய்யும்போது தனியாக வந்து சிக்கன்லாம் வேக வைப்போம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த பாயில் பண்ண ரைஸு போட்டுட்டு ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா வெங்காயம் ப்ளஸ் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டுட்டு தேவை இருந்தால் கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணி முந்திரி பருப்பு கூட போட்டுட்டு என்ன பண்ணலாம்னாக்கா இதை அந்த சஃப்ரான் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது குங்குமப்பூ இல்லைனாக்கா கலர் பவுட்ரு தண்ணியை வந்து மேலே ஊற்ற வேண்டியது தாங்க. கொஞ்சம் எண்ணெயை மேலே ஊற்றிக்குங்க. ஏன்னா வந்து எண்ணெயை கொஞ்சம் ஊற்றாச்சுன்னா, ஏன்னா நம்ம தனியாக வேக வைக்கிறது இல்லை இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெயை மேலே ஊற்றிக்கிட்டு இப்போ தம்மில் விடணுங்க. அதாவது ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து மூட வேண்டியது. மூடிட்டு ஒரு என்னன்னாக்கா ஒரு அரை மணி நேரம் டு ஒரு 40-45 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தவா மேலே வச்சதுனால ஒன்று டைரெக்டாக ஹீட்டு படாது இல்லையா, அப்போது நீங்கள் தம்மில் விட்டுற வேண்டியது தான். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் நீங்கள் தம்மில் விட்டுட்ட பிறகு என்ன அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுட்டேன்னு வைங்களேன், அந்த ஸ்டீம் வெளியே போகாது. என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா அதுக்கப்புறமா வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து தம்மில் விட்டுட்டு பிறகு ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படியே வந்து திருப்பியும் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது உள்ளே ஃபுல்லாக எல்லாம் ரைஸ் எல்லாம் புளிங்கி வந்த பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் அழகாக எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் தாங்க வந்து ஹைதராபாத்து சிக்கன் கச்சா தம் பிரியாணி சொல்லுவாங்க. கச்சானாக்கா வந்து அதாவது வேக வைக்காமல், ஏன்னா இப்போ தம்மில் மட்டும் தான் இது வேக வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைலு ஆம்பூர் பிரியாணி மற்ற பாய் வீட்டு பிரியாணிலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த ஹைதராபாத் பிரியாணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான இந்த ஹைதராபாத் பிரியாணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். எந்த வாரமே பார்த்துருவோமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக்கிங் தமிழா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்